அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்ததோட டக்குன்னு என்ன செய்யணும், இதை க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா சில வெங்காயம் என்ன செய்யும், துளிர் வந்துருக்கும், சில வெங்காயம் அழுகி போயிருக்கும், சில வந்து ஈரமாக வர இருக்கும். அதுக்கு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேறு பேப்பரை எடுத்து மாற்றிடணும். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பேப்பரை மாற்றிடணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் நம்ம பிறக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே கொட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி இதில் வாங்கினீங்க அப்படின்னா சில வெங்காயம் நம்மளுக்கு வந்து வீணாக போய் கூட இருக்கலாம். அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப ஈரமாக இருந்தால் நல்லா வெயிலில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். முடிய தொட்டியுமே உங்களுக்கு அழியெல்லாம் போகாது. அப்புறம் 2வது டிப்பும் அதே மாதிரி தான். பூண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா பூண்டாக தான் வாங்கிட்டு வர்றோம். மேத்தோலை எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ உள்ளுக்குள்ள வந்து கெட்டு போயிருக்குன்னு தெரியும். அதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யுங்க, டைம் இருக்கையிலேயே இந்த மேத்தோலை எடுத்துருங்க. எல்லா பூண்டையுமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து கெட்டு போயிருக்கும். அதையோடு வச்சிங்கன்னா அந்த பூண்டு ஃபுல்லாக அப்படியே வீணாக போயிடும். சரியா? அதனால் டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி லூஸாக காலி பண்ணி, அதாவது எல்லாத்தையும் பீஸாக ஆக்கி ஒன்றாவும் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைண்டா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த தோல் வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த தோலை வந்து நல்லாவே உரிச்சிடணும். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லாவே உரிச்சிடணும். உரிச்சினாதான் உங்களுக்கு அந்த கெட்டு போய் இருக்கிறது தெரியும். அப்போ இந்த 2 பூண்டோடு நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் பூண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் அப்படியே வச்சினாலும் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அந்த ஃபுல்லாக எல்லா பூண்டுமே உங்களுக்கு வீணாக போயிடும். இந்த மாதிரி டைம் இருக்கையில் செஞ்சுக்கிறங்களேன். நம்ம அழகாகத்தான் வாங்குகிறோம், ஆனால் நம்மளுக்கு இந்த பூண்டு உள்ளுக்கு நம்மளுக்கு இப்படி இருக்கும். இந்த காம்பை கூட நீங்கள் வந்து பருப்பு பயிறு வயலுக்கெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது, வண்டு புழு பூச்சியெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறங்களா. இல்லைன்னா இந்த மாதிரி மேத்தூளை மட்டும் எடுத்து எது கெட்டு போயிருக்கோ அதை மட்டும் விலையாக்கி வச்சுட்டு நல்லா இருக்குன்னு நீங்கள் அப்படி கூட வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்குகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பையில் கட்டி வச்சா கூட பெரிய இடத்த வந்து உங்களுக்கு மறைக்கும். ஒரு ட்ரோ வச்சாலும் நீங்கள் ட்ரோ ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் பேக்காக தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷு கொத்தா, காலி பண்ண டிஷ்ஷு கொத்தா இருக்குல்ல, அதை தூக்கி போடாமல் இந்த கோத்தா உள்ளுக்கு அதில் இயற்கை ஓட்டையெல்லாம் இருக்கும். கோத்தா உள்ளுக்கு நல்லா இப்படி அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்காக குட்டி குட்டி பிளாஸ்டிக் பேக்குகளில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இதில் வச்சிடலாம். கிட்டத்தட்ட 30-40 பிளாஸ்டிக் பேக்கு சின்ன பேக்கு இதுக்குள்ள வச்சிடலாம். ஒரே இடமா போயிடும், ஒரே கோத்தாவுக்கு போயிடும். நீங்கள் எடுத்தால் கூட ஒன்றாவே நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆனால் ஒத்தையாக நீங்கள் வைக்கணும். வச்சு கையை வச்சு நல்லா அந்த ஓரத்தை அப்படி தள்ளி வச்சுருங்க. ரொம்ப குத்தி வைக்காதீங்க, கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சுருங்க. கை போடுற அளவுக்கு வச்சுருங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அந்த ஒரு ஓரத்தை வச்சு ஒரே சைட்லேயே வைக்கணும். அப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். குட்டி பிளாஸ்டிக் பேக் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி இதை செஞ்சுக்கிறங்கப்பா. இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கல்யாண டிஷ்ஷு கொத்தாவை இன்னும் பல மாதிரியான டிப்புகள் வைக்கலாம். நீங்கள் மருந்துகள் வைக்கலாம், இல்லைன்னா கிச்சனில் எழுதுகிற ஏதாவது நோட் புக்கு பேனா எதுவும் இருந்தால் அதை கூட நீங்கள் உள்ளுக்கு வச்சிடலாம். குட்டிசில் எடுக்க மாட்டாங்க. ஸ்க்ரூ ட்ரைவரு, சில இதுகள் கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட சில பொருளை கூட நீங்கள் வைக்கலாம். உங்கள் குட்டிசில் பயந்தால் கூட நீங்கள் அப்படி கூட எடுத்து மேலே தூக்கி வைக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நம்ம அந்த ஒரு இதாக எடுக்கிறோம், எதுவுமே இதோட வராது. ஒன்றுனாத்தான் வரணும், ஒன்றுனாத்தான் உள்ளுக்கு வைக்கிறோம். ஒரே சைடே வச்சிங்கன்னா நீங்கள் சூப்பராக எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் வந்து ஒரு இடத்த மறைக்காது. ஒரு சின்ன கோத்தாவுக்கு இவ்வளோ 30-40 பிளாஸ்டிக் பேக் குட்டி பேக்கை நம்ம வச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இந்த டிஷ்ஷு கொத்தா, காலியான டிஷ்ஷு கொத்தா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறங்க. இல்லை உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக் இருந்தால் பெருசோ சின்னதோ எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வச்சு 2ஆக மடிங்க. சின்னதாக இருந்தால் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து கோணல் வாகலை, அதாவது சமோசா எப்படி மடிப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டினாலே ஒரு சின்ன பேக்குள்ளுக்கு நீங்கள் எல்லா பிளாஸ்டிக் பேக்குமே நீங்கள் வச்சிடலாம். சிறுசோ பெருசோ எல்லாத்துக்கும் இதே டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேயா? இந்த 2 டிப்பில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்கோ அதை செஞ்சு வச்சுக்கிறேங்கப்பா. ஓகேயா? அடுத்த டிப்புல போகலாமா?
டிஷ் வாஷிங் லிக்யூட் சரியா நம்மளுக்கு அந்த பாட்டிலில் முடிஞ்சு போச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே, இல்லைன்னா 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதில் லேசாக ஒரு அரை கப் 50 மில்லி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு உளுக்குலுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணலாம். அப்புறம் வந்து அடுப்பு க்ளீன் பண்ணலாம், டேபிள் டோர் க்ளீன் பண்ணலாம், டைல்ஸ் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எண்ணெய் பிஸ்கல் எல்லாம் ஈஸியாகவே போயிடும். பீங்காமங்க கூட நீங்கள் தேய்ச்சி கழுவிக்கிறலாம். கொஞ்சமாக இல்லைன்னா ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கூட க்ளீன் பண்ணலாம்ப்பா. இந்த பாட்டில் எதுக்காவது யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கிறேங்க, தூக்கி போடணுன்னா தூக்கி போட்டுருங்க. அந்த மூடியை திறந்து வச்சு நீங்கள் வந்து ஏதாவது லிக்விட் செஞ்சீங்கன்னா கூட ஊற்றி கூட வச்சுக்கலாம். அதில் வந்து ஏற்கனவே வந்து ஓட்டையெல்லாம் இருக்கும், ஓட்டை போட வேண்டியதில்லை. இல்லைன்னா அந்த மூடியை மட்டும் கலட்டி வேறு ஏதாவது ஒரு பாட்டிலில் போட முடிஞ்சால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பாட்டிலை கூட தூக்கி போட்டலாம், அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி நம்ம வந்து எரிக்க கொஞ்சம் தானே அதில் இருக்குது, சமயத்தில் நம்ம வந்து ஊற்றினாலும் வராது. கொஞ்சமாக தண்ணியை உலுக்கி நம்ம இந்த பொருள் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணலாம். அடுப்பு க்ளீன் ஆயிடுச்சா, சிங்கு க்ளீன் ஆன பிறகு நம்மளோட டேபிள் டோர் ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைச்சிடலாம். அப்புறம் நம்மளுடைய சாப்பாட்டு மேசை எல்லாமே இன்றைக்கி துடைச்சிடலாம். ஓகேயா, நம்ம தூக்கி போட்டால் இது கிடைக்காதுல்ல, ஏதோ இருக்குது. நம்ம கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி உலுக்கி இதில் நம்ம ஒன்றும் பலாயிரம் காசு மிச்சம் பண்ணுறதில்ல. நம்ம பொருளெல்லாம் வீணாகக்கூடாது, அவ்வளோதான். நம்ம இருக்கிற பொருளை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுறணும். ஓகே, அடுத்த டிப்புழு போகலாமா? இப்போ நம்ம வந்து கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன புகை போட போகிறோம். நம்ம வந்து இயற்கையாக வந்து கொசுவத்தி, அதுக்கப்புறம் கரண்டில் மாட்டுறது, ஸ்ப்ரே எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லாமே கெமிக்கல் தான். அதுக்கு நீங்கள் தேங்காய் நார் வச்சுக்கிறங்க. அப்படி இல்லைண்டா அந்த பூண்டுடைய தோலை வந்து முதல்ல ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சூடத்தை வந்து அதில் வைங்க. கற்பூரத்தை பற்ற வச்சு அதில் வைங்க. வச்சுட்டு கற்பூரம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பிராணி, ரெடிமேட் சாம்பிராணி மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் சாம்பிராணியை பற்ற வைங்க. நம்ம அது வீட்டில் செஞ்ச சாம்பிராணி அது உள்ளுக்கு இருக்குது. அதோட இந்த வெங்காயத்தோல், பிரியாணி இலை, பூண்டு தோல் இதெல்லாம் போடுங்க. இந்த வெங்காயம் இலைக்கு உங்களுக்கு நல்லா நெறி கட்டும். அதாவது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ கொசு வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இந்த பூண்டு தோல்லாம் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த புகை போடுறதுனால நம்மளுக்கு மூச்சு திணறலாம் வராது. பூண்டு தோல், வெங்காயத்தோல், பிரியாணி இலை 3மே ரொம்ப நல்லது. வெங்காயத்தோலுக்கு எங்கே இருந்தாலும் கொசு வந்து உங்களுக்கு ஓடியே போயிடும், உங்கள் வீட்டு பக்கமே வராது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு கொசுவத்தி, கரண்டில் உள்ளது எதுவுமே செய்யாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. இது நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுருங்க. நீங்கள் எந்த ரூமில் படுக்கிறீங்களோ அந்த ரூமில் வச்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் அந்த புகை அப்படியே இருக்கட்டும். கதவை சாத்திட்டு வந்துடுங்க. அந்த புகை ஃபுல்லாக ரூமு ஃபுல்லாக நல்லா பரவிடும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூமுக்கு நீங்கள் எடுக்கணும். இது வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா புகை வரும். ஓகேயா, அது வரைக்கும் தான் அது நின்று எரியும், நின்று நல்லா புகை வரும். அதுக்கு மேலே அரை மணி நேரம்னா நம்மளுக்கு வராது. இதுலேயே நம்மளுக்கு நல்லாவே ரூம்பு ஃபுல்லாகவே புகை வந்துடும். ஒரு ரூம்புக்கு ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். ஓகே, இது வந்து மொத்தம் நின்று எரியிருந்தால் ஒரு 15 நிமிஷத்துக்கு இருந்து 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் இந்த புகை வரும். அதுக்கு மேலே வராது. சாம்பிராணி அந்த எரிஞ்சு முடிஞ்சு அந்த தணலோடு அப்படியே புகை வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பக்கத்து ரூமில் வச்சுருக்கு. இந்த ரூமில் கொஞ்சம் கூடுதலாகவே கொசு இருக்கும். ஏண்டா வந்து தோட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கிறனால, வாசலுக்கு பக்கத்திலே இருக்கிறனால இந்த ரூமில் ரொம்ப கொசு வரும். நான் டெய்லி இந்த புகை போடணும், அப்போ தான் நம்ம வந்து தூங்க முடியும். இது மூச்சு திணறலாம் நம்மளுக்கு வராது. அதே நேரத்தில் கெமிக்கல் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ இதை வந்து கதவை சாத்திருங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அது நல்லா புகை வரட்டும். அதுக்கப்புறம் கதவை திறந்து பாருங்களேன். உங்கள் ரூமு ஃபுல்லாக நல்லா புகையாக இருக்கும், மூச்சு திணறல வராது. இதில் கெமிக்கல் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி டெய்லி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா கொசு உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இருந்தால் கூட மயங்கி கீழே விழுந்துடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஹாலுக்கு வைக்கிறோம். அந்த சாம்பிராணியோடைய தணல் நல்லாவே இருக்குது. இப்போ ஹாலுக்கு வச்சு இது புகை வந்த பிறகு அது அப்படியே அடைஞ்சிரும். அதோட அப்படியே வச்சுருங்க. மறுநாளைக்கு இதே மாதிரி போட்டுக்கலாம். கொசு வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராது. சொல்லப்போனால் மயங்கி விழுந்துடும், எல்லாம் வீட்டை விட்டு போயிடும். அந்த இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்கள் பயனுள்ளதாக அறிஞ்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.